கேரளால கடந்த 5 நாட்களாக கோட் படத்தோட படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் விஜய் தினமும் மாலை நேரத்துல ரசிகர்களை சந்தித்து வந்தார். ஏகப்பட்ட மாலைகளோட நடிகர் விஜய் சந்திக்கிறதுக்கு ரசிகர்கள் வெறித்தனமா காத்துட்டு இருந்தாங்க. ரசிகர்களை சந்தித்த விஜய் அவங்க கொடுத்த மாலைகளை எல்லாம் கழுத்துல போட்டுக்கொண்டு என்ற காட்சிகள் இணையத்துல காட்டுத்தீய பரவியது. சினிமால தற்பொழுது ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வரை விஜய் சம்பளமாக வாங்குறதாக சொல்லப்படுது. தளபதி 69 படத்துக்காக அவர் 250 கோடி ரூபாய் சம்பளம் பெற போறதாகவும் சொல்லப்படுது. தளபதி 69 படத்துக்கு பிறகு சினிமால இருந்து முழுவதுமாக விலகி அரசியல்ல முழு நேரமாக ஈடுபட போறது அவரது ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கு. அரசியல்ல விஜய் இறங்க போறதாகவும் அடுத்த 2 ஆண்டுகள்ல அவர் எப்படி சீயை பிடிக்கும் அளவுக்கு மக்களை வழிக்கு கொண்டு வர போறாருங்கிறத பார்க்கறதுக்காக அனைவரும் ஆவலா இருக்காங்க. நிலையில விஜய் குறிவைக்க போறது எந்த கட்சியை சார்ந்த வாக்காளர்களுக்காக இல்லை என்றும் புதிதாக வாக்களிக்க போகும் வாக்காளர்களை மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை தானும் சொல்லப்படுது. நிலையில தேர்தல் ஆணையத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாக கல்வி சம்பந்தப்பட்ட சின்னத்தை கேட்க இருப்பதாக சொல்லப்படுது. இப்ப புத்தகம், பேனா உள்ளிட்ட சின்னங்களை வாங்குறதுக்கு விஜய் திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இது மட்டும் நடந்தால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் விஜய் அள்ளிவிடலாம்னு சொல்லப்படுது. இதனை டிவிகே மாநாட்டில் சங்கீதா விஜய் அறிவிப்பாருன்னு சொல்லப்படுது.